கேரள மாநிலம் வெள்ளரடாவின் கிள்ளியூர் பகுதியைச் சேர்ந்த 70 வயதான ஜோஸ் என்பவர் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு வீட்டின் சமையல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டார். உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் மகன் பிரஜின் ஜோஸிடம் விசாரணை மேற்கொண்டதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதில் சந்தேகமடைந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மகன் பிரஜில் தந்தையை கொடூரமாக அடித்தும் கூர்மையான ஆயுதத்தால் கழுத்தில் குத்தியும் கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. சீனாவில் மருத்துவம் படித்த போது தேர்வில் தோல்வியடைந்ததால் சொந்த ஊருக்கு திரும்பிய பிரஜின் தன்னை சுதந்திரமாக வாழ அனுமதிக்காததால் ஆத்திரத்தில் தந்தையை கொலை செய்திருப்பதாக வாக்குமூலம் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரஜின் குறித்து அவரது குடும்பத்தினர் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளனர். சீனாவில் மருத்துவம் படிக்க சென்று கொரோனா பரவலின் போது கேரளா திரும்பிய பிரஜின் நடத்தையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி தன்னுடைய அறையில் தன்னை பூட்டிக் கொண்டு யாரையும் உள்ளே அனுமதிக்க அவர் மறுத்ததாக அவரது குடும்பத்தினர் கூறியுள்ளனர். இரவு நேரங்களில் வெளியே சென்றுவிட்டு பல மணி நேரம் கழித்தே வீடு திரும்புவார் என்றும் அது குறித்து கேட்டால் தகராறில் ஈடுபடுவார் என்பதும் பிரஜின் பற்றிய அவரது குடும்பத்தினரின் வாக்குமூலம். கொலைக்கு ஒரு நாள் முன்னதாக பிரஜின் தலைமுடி உட்பட அனைத்து உடல் முடிகளையும் மொட்டையடித்து தனது அறையின் ஒரு மூலையில் குவித்து வைத்திருந்ததாக கூறும் அவரது குடும்பத்தினர் மேஜையில் கருப்பு நிற சிலைகள் மற்றும் ஆயுதங்களையும் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளனர். சாத்தான் வழிபாட்டுக்காக பிரஜன் தந்தையை அடித்துக் கொண்டிருக்கலாம் என்று அவரது தாய் சுஷாமா சந்தேகிக்கிறார். அமானுஷிய சக்தி என கூறி தன்னையும் கொலை செய்து விடுவான் என்ற அச்சம் இருப்பதாகவும் காவல்துறையில் அவர் முறையிட்டுள்ளார். பிரஜனின் செல்போன் மற்றும் பிற உடைமைகளை ஆய்வு செய்தால் சாத்தான் வழிபாடு தொடர்பாக மேலும் பல திடுக்கிடும் தகவல் வெளியாகும் என்றும் அவரது தாய் கூறியுள்ளதால் அதற்கான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது கேரள போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.